என்னது, கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலையில கைதான சஞ்சய் ராய் ஸ்கூல் டாப்பரா? கண்ணை தோண்டி பிறப்புறுப்பை சிதைச்சு கொடூரமா அவரை பாலியல் பலாத்காரம் செஞ்ச சஞ்சய் ராய் யாரோ ஒருத்தரோட தூண்டுதல் பேர்ல தான் அதை செஞ்சதா பகீர் தகவல் வெளியாகிருக்கு. மிருகத்தனமான இந்த செக்ஸ் கொடூரத்தை தூண்டிவிட்ட அந்த நபர் யாரு? சஞ்சய் ராய் வக்கிரமான ஆபாச படங்களை எல்லாம் பார்க்கிற ஒரு செக்ஸ் சைக்கோ அப்படிங்கிறது உண்மையா? சஞ்சய் ராயோட முதல் மனைவி எப்படி இறந்து போனாங்க? இப்படி அடுக்கடுக்கா பல கேள்விகளை எழுப்பியிருக்கு கொல்கத்தா பெண் மருத்துவர் வழக்குல ஒரு முக்கியமானவரோட பேட்டி கொடுத்தது யாரு? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க வார்த்தைகளால இந்த கேஸ்ல அவிழுற மர்ம முடிச்சுகள் என்னென்ன? இததான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம் இந்தியாவையே குலுங்கி அழ வச்சிடுச்சு. அங்க நைட் ஷிப்ட் வேலையில இருந்த பெண் மருத்துவர் ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தப்போ நாம நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு கொடூரமா ரேப் அண்ட் மர்டர் செய்யப்பட்டாங்க. இல்ல ரேப் அண்ட் மர்டர் இல்ல, இத மர்டர் அண்ட் ரேப்னு கூட சொல்றாங்க. அந்த பெண்ண மிருகத்தனமா அடிச்ச கொலையாளி பொண்ணு செத்து போனது கூட தெரியாம ரத்தம் சொட்ட சொட்ட பாலியல் வன்புணர்வு செஞ்சதா சொல்லுது மருத்துவ குறிப்புகள். இந்த வழக்குல கைது செய்யப்பட்டவர் தான் சஞ்சய் ராய். கொலை நடந்த இடத்துல இவரோட ப்ளூடூத் ஹெட்செட் கிடைச்சிருக்கு. சிசிடிவி கேமராலையும் இவர் உருவம் பதிவானதா சொல்றாங்க. இவர் போலீஸ் வேலையில இல்லாமலேயே போலீஸுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு போலீஸ் மாதிரியே ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தவர். இவர் 4 கல்யாணங்கள் செஞ்சதாகவும் எல்லா மனைவிகளையும் கொடுமைப்படுத்தியதாகவும் தகவல்கள் வெளியாச்சு. ரொம்ப வக்கிரமான ஆபாச படங்களை தன் செல்போன்ல இவர் விரும்பி பார்த்தது விசாரணையில தெரிய வந்துச்சு. சஞ்சய் ராயை தூக்குல போடணும்னு இவரோட மாமியாரே சொன்னது பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஆனா கொடூரமா கொல்லப்பட்ட அந்த பெண் மருத்துவரோட அந்தரங்க உறுப்புல 150 மில்லிகிராம் விந்தணு இருந்ததா தகவல் வந்த பிறகு இத ஒருத்தர் மட்டுமே செஞ்சிருக்க முடியாது, இது ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமையா இருக்கலாம்னு இந்த கேஸே யூட்டன் எடுத்தது. அந்த மருத்துவமனையோட முன்னாள் முதல்வர் உட்பட இன்னும் சில டாக்டர்கள் கிட்ட உண்மை கண்டறியும் சோதனை நடத்தவும் கோர்ட்டே ஆர்டர் கொடுத்துச்சு. இந்த நிலையில தான் கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராயோட அம்மா ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல என்னோட பையன் ஸ்கூல்ல முதல் மார்க் வாங்குறவன் அப்படின்னும் NCCல சேர்ந்து நாட்டுக்காக சேவை செய்தவன்னு சொல்லி இருக்காங்க சஞ்சய் ராயோட அம்மா. அது மட்டுமல்ல, என் பையன் விளையாட்டுல ஆர்வம் உள்ளவன், பாக்ஸிங் கத்துக்கிட்டவன், அவன் என்ன நல்லா பாத்துக்கிட்டா, எனக்காக சமைச்சு கூட கொடுப்பா. எங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட கேட்டு பாருங்க, அவன் இதுவரைக்கும் யாருகிட்டையும் தப்பா நடந்துகிட்டது இல்லைன்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்காக தன் மகன் இந்த கொலையை செய்யலன்னு அந்த அம்மா மறுக்கல. தன் கணவர், அதாவது சஞ்சயோட அப்பா இருந்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிள்ளைகளை வளர்த்தாரா. அவர் இறந்த பிறகுதான் எல்லாமே தப்பா போயிடுச்சு. நான் மட்டும் கொஞ்சம் கண்டிப்போட இருந்திருந்தா இது நடந்திருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. என் பையனை இப்ப நான் பார்த்தா, பாபு ஏண்டா இப்படி பண்ணினன்னு கேப்பனும் அவங்க உருக்கமா பேசியிருக்காங்க. கூடவே இன்னொரு பகீர் தகவலையும் அவங்க சொல்லி இருக்காங்க. அதாவது சஞ்சய் ராய் இதை தானே செய்திருக்க மாட்டா, யாரோ அவனை இப்படி சொல்லி தூண்டி சிக்க வச்சிருக்காங்க. அவங்களையும் கண்டுபிடிச்சு தண்டிக்கணும்னு அந்த அம்மா சொல்லியிருக்கிறது எல்லாரையும் அதிர வச்சிருக்கு. சஞ்சயை அப்படி யாராவது தூண்டினார்களா? யார் அவங்க? போலீஸ் பிடியில அவங்க சிக்குவார்களா? இதுதான் இப்ப கொல்கத்தா கேஸ்ல கிளம்பி இருக்கிற நம்பர் 1 கேள்வி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.